உலகில் மிகப்பெரிய பணக்காரர்களுடைய பட்டியலில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவர் தான் பில்கேட்ஸ் அவர்கள். தற்பொழுது அவர் இந்தியாவை வந்திருக்காரு. வந்த நிலையில பல முக்கிய தலைவர்களையும் இந்தியாவில் தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் அப்படி நாக்பூரில் இருக்கக்கூடிய சதர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாலையோர டீ கடையில் ஒன்றில் நின்று இவர் டீ குடிக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகிட்டும் இருக்கு. அதாவது நாக்பூரில் சதர் பகுதியில் இந்த ஒரு டீ கடை நடத்தக்கூடிய இந்த உரிமையாளர் பார்த்தீங்கன்னா இவருடைய டீ போடக்கூடிய இந்த ஸ்டைலுக்காகவே தனி ரசிகர் கூட்டமும் இருக்காங்க. இவர் சோஷியல் மீடியாலையும் ரொம்பவே ஃபேமஸான பர்சனாகவும் இருந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் இவருடைய கடைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். காரணம் இவருடைய டீ போடக்கூடிய ஸ்டைலை பார்ப்பதற்காகவே. அப்படிதான் இந்தியா வந்திருக்கக்கூடிய பில்கேட்ஸ் அவர்கள் இவரை பற்றி கேள்விப்பட்டதுமே இவருடைய டீ கடைக்கு போயிட்டு அவர்கிட்ட டீ வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு போட்டோஸ் தான் சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இதை ஒரு வீடியோவாவே எடுத்து அவருடைய சமூக வலைத்தள பக்கங்கள்லயும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல சொல்றது என்னன்னா, ஒரு சின்ன கப் ஆஃப் டீலேயே இவருடைய இவ்வளவு இனோவேட்டிவ் இருக்கு. அதை நான் ரொம்ப வியந்து பார்த்து தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வீடியோஸ் தான் சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆகிட்டும் இருக்கு. இவருடைய சிம்பிளிசிட்டியை பார்த்து பலரும் பாராட்டிட்டும் இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சந்தோஷமா இருக்குங்க. வாழ்த்துக்கள் விஜய் சாருக்கு. அவரை சின்ன வயசுல பார்த்துருக்கேன். நல்ல விஷயம், மக்களுக்கு நிறைய நல்ல செய்யணும் ஆசைப்படுறாரு. நல்ல விஷயம் தான். நாங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்றது பெரிய விஷயம். அண்ட் நான் மக்கள் கட்சி தாங்க. மக்களுக்கு நானே பேசிக்கா நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்றேன். ஸோ நான் மக்களுக்காக தான். ஸோ நான் எந்த கட்சியும் கிடையாதுங்க. இந்த மாதிரி தற்காப்பு விஷயம் ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் கண்டிப்பா இப்ப இருக்க காலகட்டத்தில் உமனுக்கு கண்டிப்பா தேவையான விஷயங்கள் தான் இப்ப பண்றாங்க. அதே மாதிரி பேசஸ் இந்த ப்ரோக்ராம் 3 நாள் நடக்குது. ஸோ மித்த பேரண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம் பார்த்து உங்களுக்கு உங்க வீட்டுல இருக்க பொன் பசங்களை கூட்டிட்டு வாங்க, காட்டுங்க. இதை எப்படி இன்னும் கத்துக்க வைங்க. பிகாஸ் இது ஒரு லெவல் இல்லை, இது அடுத்த லெவல்ல நீங்க தான் அவங்களை கொண்டு போய் வைக்கணும். பிகாஸ் கண்டிப்பா நம்ம லேடிஸ், கேர்ள்ஸ், எவ்ரிபடி கண்டிப்பா வேற லெவலுக்கு தான் நம்ம போறோம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல உமன் வீட்டுல சமைக்கிறது, வெளியே வரமாட்டேன், இப்படி போத்திட்டு வணக்கங்க அப்படி இருக்க லெவல்ல இப்ப இந்திரா காந்தி மாதிரி பெரிய லெவல், அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கோம். சிஎம் லெவலுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னுமே என்ன இருக்கு அச்சீவ்மெண்ட். ஸோ நல்ல விஷயம். ப்ளீஸ் கைஸ், இது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த ஈவெண்ட் இவ்வளவு தூரம் ரொம்ப கிராண்டியரா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கேர்ள்ஸ், இன்னும் எல்லாருக்கும் பரப்பி எல்லாரும் இதை கத்துக்க வைங்க, இன்னும் கொண்டு போங்க ஃபார்வர்ட். சரி, இது ஒலிம்பிக் கேம்ங்க. ஒலிம்பிக்ல ஆக்சுவலி ஜெயிப்போம் தோப்போம்னு ஒண்ணு இருக்கு. பட் இது அப்படி கிடையாது. இதுல இந்த ஜெயிக்கிறத விட தோக்கிறதுக்கு ஒரு சில நல்ல விஷயம். ஏன்னா லைஃப்லயே நிறைய விஷயம் அதிலே கத்துக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு நம்ம உடம்புக்கு நல்லதோ, ஆக்சுவலி ஃபிட்னஸ்க்கும் நல்லது, பட் ஸ்போர்ட்ஸ்க்கும் நல்லது. ஐ மீன் பார்ட்டிசிபேட் பண்ண. பட் இது தற்காப்புன்னு நிறைய விஷயங்களுக்கு நல்லதா போயிடுச்சு. ஒரு தைரியமா ஒரு பொம்பளை பிள்ளை எங்க வேணா போகலாம், செய்யலாம். ஈக்குவலி வரத்துக்கு ஒரு நல்ல விஷயம் தானங்க. கண்டிப்பா நிறைய விருப்பம் தேவைதான். பிகாஸ் இப்ப இருக்க காலகட்டம் ரொம்ப பேடா தான் இருக்கு, ரொம்ப டேஞ்சரா இருக்கு. நைட்டு தான் வெளியே போக முடியாது. இப்ப காலையிலே வெளியே போக முடியாத ஆகிப்போச்சு நாட்டு நிலவரம். பட் இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் சில ஆப்ஸ் கொடுக்குறாங்க, உடனே அலர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தன்னை எப்படி காப்பாத்துறது. இப்ப பேரண்ட்ஸ் எடுத்தீங்களா, இப்ப எல்லா பசங்களும் சொல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 வயசுலயே பேட் டச், குட் டச் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுவே நல்ல விஷயம் தாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு அது தெரியல. உங்களுக்கே தெரியும், எத்தனை சின்ன குழந்தைகள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு நிறைய இப்ப இந்த 3 days நடக்குதுல்ல, அதனால ரிக்வெஸ்டிங் நிறைய. இங்க இப்ப நான் பாண்டிச்சேரியில இருக்கேன். நிறைய பேரண்ட்ஸ் உங்க பசங்களை கூட்டிட்டு வாங்க, காட்டுங்க இது என்ன. அவங்களுக்கும் தெரியும், அவங்களும் இதுல ஜாயின் பண்ணுவாங்க. இன்னும் அவங்களுக்கு இன்னும் தன்னம்பிக்கை, தைரியம் நிறைய வருங்க. சம்திங் வெரி நைஸ். எங்க காலகட்டம் எங்களுக்கு கிடைக்கல. இப்ப இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு கிடைச்சிக்க பெரிய லக்கு தான். சரி, எனக்கு இவங்களெல்லாம் இப்படி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஆமா, அடுத்தது இப்ப ரஜினி சார் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அவர் ஜோடியா பண்ணியிருந்தேன். அடுத்தது அனுப்பமா கூட ஒன்று ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. படங்கள் வரிசை பைலப்ல இருக்கு. சந்தோஷமா இருக்குங்க. வாழ்த்துக்கள் விஜய் சாருக்கு. அவரை சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன். நல்ல விஷயம், மக்களுக்கு நிறைய நல்ல செய்யணும் ஆசைப்படுறாரு. நல்ல விஷயம் தான். நாங்க சோஷியல் சர்வீஸ் பண்றது பெரிய விஷயம் தாங்க. அண்ட் நான் மக்கள் கட்சி தாங்க. மக்களுக்கு நானே பேசிக்கா நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்றேன். ஸோ நான் மக்களுக்காக தான். ஸோ நான் எந்த கட்சியும் கிடையாதுங்க.